ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 8 to 8 சமையல். இன்றைக்கி நம்ம 8 to 8 சமையலில் ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் வெஜிடபிள் குருமா எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க. இது சப்பாத்தி, தோசை இதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பரான காம்பினேஷனுங்க. இப்போ இது ரெடி பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் இதில் 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். கூடவே 2 துண்டு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு ஸ்டார் பூ சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கூடவே 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இப்போ நம்ம நல்லா இதை வதக்கிக்கலாம். வெங்காயம் ரொம்ப பொன்னிறமாக வதங்க வேண்டியதில்லை, கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு இருந்தாவே போதும். நம்ம வெங்காயம் எப்படி வதக்கினாலும் வெங்காயம் நம்ம சேர்த்ததே தெரியாத அளவுக்கு ரெடி ஆகிடுங்க, ஏன்னா நம்ம குக்கரில் ரெடி பண்ணுறதுனால. இப்போ இது கூட 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வேகட்டும். இப்போ இதுக்கு தேவையான மசாலா 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகப்பொடி, 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன். நம்ம இதை சேர்த்துக்குவோம். அது கூட சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இது கூட நீங்கள் பச்சை பட்டாணி வேணால் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க காயெல்லாம் இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலா கூட நல்லா காயெல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு 2 நிமிஷம் போல் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் இந்த காயெல்லாம் மசாலா கூட வேகட்டும். நல்லா சேர்ந்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அரை மூடி அளவு தேங்காய் எடுத்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நம்ம நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். கலந்துட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குவோம். நான் 2 கிளாஸ் அளவு இன்றைக்கி தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா குருமா ரொம்ப தண்ணியாக இருக்கும். சேர்த்துட்டு இப்போ நம்ம நல்லா இதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உப்பு கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நம்ம இதுக்கு மூடி போட்டு ஒரு 5 விசில் விட்டுக்கலாம். நம்ம 5 விசில் விட்டோம் அப்படின்னா தான் காயெல்லாம் நல்லா வெந்திருக்கும். இப்போ நம்ம இதுக்கு வெயிட் சேர்த்துட்டு ஒரு 5 விசில் விட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ரெடி ஆகட்டும். பாருங்கள், ஸ்டீம் தானாக ரிலீஸ் ஆகிருக்கு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். வாசமும் ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ இதுக்கு நம்ம கொஞ்சமாக மல்லித்தழை துவைக்கலாம். பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்கள். நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் சூடாக ஆறுனதுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அப்படியே ஹோட்டலில் ரெடி பண்ணுற மாதிரியே இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கு ஹோட்டலில் வாங்கின மாதிரியே இருக்கும், டேஸ்ட்டும் அதே மாதிரி இருக்குங்க. ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணிடலாம். இது சப்பாத்தி, தோசை இதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப குறைவான டைம்லையும் செஞ்சிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட அனுபவத்தை என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா 8 to 8 சமையலுக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.